பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் சமாதானம். நான் மதுராந்தகத்திலிருந்து வரேன். நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறேன். நான் எங்கள் சகோதரியுடைய மகனுக்காக ஒரு செக்கு நான் கொடுத்துட்டேன். அதை நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம். ஆனாலும் இருந்தாலும் அந்த செக்கை 23 லட்சமாக அவரே ஃபில்லப் பண்ணி அதை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு 2021 2025 வரைக்கும் எனக்கு அந்த கோர்ட்டு கேஸு நடந்துகிட்ருக்கு. நான் ஸ்கூலில் 6 நாள் லீவ் போட்டுட்டு அதே மாதிரி அரை நாள் ஸ்கூலுக்கு இப்படி தான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது நான் அந்த கோர்ட்டு கேஸுக்காக சொல்லி நான் எழுதி ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்போ பிப்ரவரி 17ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் பயந்துட்டு ப்ரேயர் செல்லுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். 8:30 to 9 அப்போ ஒரு ஐயா ப்ரேயர் பண்ணாங்க. நீங்கள் போங்க, கடவுள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஐயாவுடைய ஜெபம் 10 மணிக்கு நான் டெய்லி கேட்பேன். அப்போ உன் சிறையிருப்பை திருப்புவார் என்ற வசனத்தில் சங்கீதம் 126 1-3 வரைக்கும் அந்த மெசேஜ் எடுத்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், சாமி பிரஜாதி எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கணும், அந்த லாயரு ஜட்ஜுங்க எல்லாரும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஐயாவும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இன்னொன்று சொன்னார், தாரும் அப்படின்னு கேட்குறது ஜெபம். நீங்கள் தந்தெடுத்துக்காக நன்றின்னு சொன்னது ஜெபத்தினுடைய விசுவாசம், ஜெபத்திற்கான பதில்னு சொன்னார். நான் அப்போவே 12 மணி நைட்டு எழுந்து, ஐயா நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றின்னு சத்தமிட்டு கட்டினேன். அடுத்த நாள் காலையில் போகும்போது ஒரு ஜட்ஜி அம்மா, சின்ன வயசு அவங்க, ஏசப்பா ஒரு பாவமான ஸ்திரியை கல்லெறியும் போது குனிஞ்சு எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி எழுதிட்டு உங்களுக்கு பொய்யான வழக்கு உங்களுக்கு தீர்ப்பளித்து விடுதலை அளிக்கணும் ஒரே நிமிஷத்தில் சொப்பனம் காண்கிறது போல என் வாழ்க்கையில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. உண்மையாக அங்கே இருக்கிற லாயர் எல்லாரும் அது செக்கு கேஸ் இது வரைக்கும் ஒரு நாளும் ஜெயிச்சதே கிடையாது. உங்களுக்கு ஜெயிச்சது பெரிய அதிசயம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாளையும் சாட்சியா நிறுத்துற என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் மாதந்தோறும் இந்த இடத்துல அநேக ஜெப குறிப்புகளோடு வரும்போது கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என்னோட தேவைகள் நிறைய இருக்கும், என்னுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணோம்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட யாரெல்லாம் ஜெப குறிப்பு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக இந்த இடத்துல நான் ஜெப குறிப்பு எழுதுவேன். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்களுக்காக. அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு கர்த்தர் திருமணத்தை வாய்க்க செய்தார். அது மட்டும் இல்லை, ஒரு 5 வருடமாக ஒரு சகோதரி எங்கள் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ரொம்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துருக்காங்க. ஏன் அவங்களே ரொம்ப தோழ்ந்து போயிருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தோம், எங்கேயுமே இதுக்கு ரிசல்ட் சரியாகவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆனால் ஒரு மாதம் நான் இங்கே வரும்போதும் அவங்களுக்காக இங்கே ஜெபகுறிப்பு எழுதி வைப்பேன். ஜெபகுறிப்பு எழுதி வைக்கிறத காட்டில் இங்கே இருக்கிற ஒரு சாட்சிகளும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்லுவேன். ஒன்று அவங்களுக்கு போயிட்டு நான் சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகுச்சு. ஆனால் இந்த 5 வருடம் யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஜெபகுறிப்பு எழுதி வச்சுட்டு போனதுனால இப்போ அவங்க 5 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. கர்த்தர் இந்த சாட்சியை கொடுத்ததுக்கு தேவனுக்கு கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், உங்கள் மேல் இருக்கிற பஞ்சத்தை எடுத்து போட்டு இனி பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு வருமானங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் உன்னுடைய பஞ்சம் என்கிற நுகத்தை அப்புறப்படுத்தி வருமானங்களை அதிகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர்த்தெழுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உன்னுடைய வறுமையின் மத்தியில் ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது,
கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். கோதுமை அப்படின்னா ஆகாரம். ஆகாரம் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல வருமானம் இருந்தால் தான் கோதுமையை வாங்க முடியும், அரிசியை வாங்க முடியும், ரவா வாங்க முடியும், பருப்பை வாங்க முடியும், எண்ணெயை வாங்க முடியும். ஸோ இந்த கோதுமையை வரவழைக்கணும்னா அதுக்கு முன்னால் நமக்கு அது வாங்குவதற்கு பணம் தேவை. அந்த பணம் நமக்கு வேணும்னா நம்ம கையிட்டு செய்கிற காரியத்தில் ஆண்டவர் லாபங்களை அனுமதிக்கணும். நம்ம வேலை செய்கிற போகிற இடத்துல மனுஷர் கண்களில் தயவு கிடைச்சி நல்ல சம்பளம் வேணும். தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு, குடும்ப தேவைகளை சந்தித்து மிச்சம் எடுக்கிற அளவுக்கு நல்ல வருமானம் வேணும். அப்படின்னா கோதுமையை வரவழைப்பேன்னு சொன்னால் உனக்காக நல்ல ஒரு வேலையை கர்த்தர் இன்றைக்கு வரவழைக்கிறார். உனக்காக நல்ல ஒரு விசாவை கர்த்தர் வரவழைக்கிறார். உனக்காக ஒரு நல்ல ஆர்டரை வரவழைக்கிறார். உனக்காக நல்ல வருமானங்களை கர்த்தர் வரவழைக்கிறார். இன்றைக்கு உன் கை என் கையோடு இணைகிறது என்று கர்த்தர் சொல்றார். நீ கையிட்டு செய்கிற காரியங்களிலே என்னுடைய தலையீடு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். ஏன்னா இந்த நாள் உன் பஞ்சம் என்கிற நுகத்தை உன் கழுத்திலிருந்து நீக்கி போடுகிற நாள். தேவைகளை சந்தித்து என்னை மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சு, 5000 ஆண்கள் மட்டும், அது இல்லாமல் பெண்கள், அது இல்லாமல் நிறைய குழந்தைகள், அத்தனை பேரை போஷிச்சு 12 கூட நிறைய மிச்சம் எடுக்கிற அளவுக்கு பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த வசனம் அதான் சொல்லுது, கோதுமையை வரவழைப்பேன், அதன் பிறகு அதை பெருக பண்ணுவேன். அன்றைக்கு 5 அப்பம் 2 மீன் அவருடைய கையில் கிடைச்சது. அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி 12 கூட நிறைய மிச்சம். ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு முடித்து போனதுக்கு பிறகு 12 பேர் கூட இருந்தாங்க அவருடைய சீடர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடை, அதுவும் ஆஃப் கூடையோ கால் கூடையோ முக்கால் கூடையோ அல்ல, நிரம்பி வழிகிற கூடைகள் 12 ஆண்டவர் எடுத்தார். இன்றைக்கு அந்த 12 பேரிலே ஒருவனாக ஒருத்தியாக கர்த்தர் இங்கே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய பாத்திரம் நீ நிரம்பி வழிகிறதை பார்ப்பாய். இனி யாரிடத்திலையும் போய் நீ கையேந்தி, அக்கா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அத்தை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சித்தி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, மை ஃப்ரெண்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்கள் போய் நிற்க இனி அனுமதி கொடுப்பதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு தான் பஞ்சம், ஒரு அளவுக்கு மேலே வந்தவனுக்கு பஞ்சம் இருக்காது. சிலர் சொல்லுவான் தெரியுமா, தொப்புளுக்கு மேலே கஞ்சின்னு சொல்லுவான். ஆமேன், அது என்ன பழமொழி எனக்கு தெரியாது. அவன் தொப்புளுக்கு மேலே கஞ்சி பார்ட்டிப்பா அப்படின்னாச்சுன்னா அவன் நல்லா தாராளமாக வச்சிருக்க வேணும்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து, என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீங்களோ உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி கரத்தை நீட்டுவேன். ஏழைகளின் வயல் மிகுதியான விளைச்சலை கொடுக்குமா அப்படின்னா, கடந்த நாட்களில் ஏழைகளின் வயலில் காஸ்ட் எடுக்க முடியலை, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பணத்தை எடுக்க முடியலை. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே போயிட்டே இருக்குது. எவ்வளவு வாங்கி கடன் வாங்கி உள்ளே போட்டாலும் உள் வாங்கிறது மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு பைசா என்னால் திருப்பி எடுக்க முடியலை, லாபத்தை அறுவடை செய்ய முடியலை என்று வந்திருக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைகளின் வயல் இனி மிகுதியான விளைச்சலை அறுவடை செய்யும். இது உங்களுடைய காலங்கள், நீங்கள் அறுவடை செய்கிற காலங்கள். இட்ஸ் யுவர் சீசன். ஒரு பக்கத்தில் விதைச்சிட்டு இருப்ப, அதில் அறுவடை செய்யும் போது இன்னொரு இடத்துல அங்கே அறுவடை நடக்க இன்னொரு இடத்துல விதைச்சிட்டு இருப்ப, இது அறுவடை செய்கிற இடத்துல இன்னொரு இடத்துல விதைச்சிட்டு இருப்ப. ஸோ விதைப்பும் அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் விதைப்பும் அறுப்பும். இனி 24 மணி நேரம் 365 நாட்களும் நான் சீசனாக கர்த்தர் உனக்கு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். வருஷத்தை நன்மையினாலும் முடிசூட்டி, இப்போ வரைக்கும் நீங்கள் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இனி அநேகருக்கு உதவி செய்கிற கரங்களாக கர்த்தர் உங்கள் கரங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக
அவர் தொழில் பண்ணி பயங்கர நஷ்டம், கடன் மேலே கடன். அவருடைய பிள்ளைகளையும் மனைவியும் விஷம் கொடுத்து இவரும் விஷம் குடித்து செத்துடலான்ற ஒரு நிலைமையில் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு, ஐயா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம், இவங்க மினிஸ்ட்ரியில் நிறைய அற்புதம் நடக்குது, எனக்கும் ஒன்று நடக்குதா பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய மனைவி 2 பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்தார். வந்து சொன்னார், சாகிறத தவிர வேறு வழி இல்லை, கோடிக்கணக்கான கடன்கள், கோடிக்கணக்கான கடன்கள். யாருக்கு எந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. பேங்கில் ஓடி பர்சனல் லோன், அந்த லோன், இந்த லோன், கிரெடிட் கார்டு லோன், என்னென்ன உண்டோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கிற, சுற்றிலும் கடன், மீள முடியாமல் சாவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலைமையில் நான் வந்திருக்கிறேன். அந்த தம்பியை பார்த்து நான் சொன்னேன், தம்பி கடன்பட்டவன் எல்லாம் தற்கொலை பண்ணா கொடுத்தவன் நிலைமை என்ன ஆகும்? அவனை கடைசியாக இங்கே எல்லாம் ஏமாத்திருப்பான, அவனை தற்கொலை தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கடன் லிஸ்ட்டை ஒப்பு கொடுங்கன்னு எடுத்து எல்லாத்தையும் எழுதி வைங்க. எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அடைக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் அப்பா, நீ பிள்ளை, அந்த உறவை இன்னைக்கு நீ புதுப்பித்து கொள்ள என்று சொன்னார். பிள்ளை கடன் வாங்கினா அப்பா அம்மா அடைச்சி விட்டுறாங்க. ஏன்னா சரி ஏதோ இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருவாங்க, ஏதோ பரவாயில்லை போட்டுன்னு சொல்லி பிள்ளைங்க கடன் வாங்கினா கூட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி இந்த ஒரு முறையும் காப்பாற்றி விட்டுருவோம், இந்த ஒரு முறையும் காப்பாற்றி விட்டுருவோன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. உலக மனுஷரே பிள்ளைகளுக்காக அப்படி செய்யும்போது ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டார் சொல்லிட்டு அந்த சகோதரனுடைய பிஸ்னஸ் காரியங்களை குறித்து கேட்டேன். அப்பொழுது அவளுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்டு லாஸு பயங்கரம், எல்லா இடத்துலையும் நெருக்கம், அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை, ஒளிந்து நடக்கிற ஒரு சூழ்நிலை. நான் சொன்னேன், எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனி நின்னியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துவார். அன்னைக்கு எந்த கடலில் முந்தின நாள் ஒரு மீன் கூட கிடைக்காம பேதுரு கஷ்டப்பட்டானா அதே கடலில் தான் அடுத்த நாள் 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்கள். என்ன வித்தியாசம்? முந்தின நாள் அவனுடைய சுய பலத்தில் போனான், 0வா வந்தான். அடுத்த நாள் ஆண்டவரை அந்த படகுல வச்சு கூட்டு போனான், 2 போட்டு நிரம்பத்தக்கதான் மீன்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் பிஸ்னஸில் ஆண்டவரை சேர்த்துக்கோ. இன்னிலிருந்து ஆண்டவர் தான் உனக்கு பார்ட்னர். நீ செய்துட்டு போ. எப்படி பேதுருவுக்கு ஆண்டவர் போட்டு நிரம்ப 2 போட்டு நிரம்ப மீன் கொடுத்தாரோ அதே போல் உனக்கு மீன் கொடுப்பார். அதே போல் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒரு நாள் வரும், இதே இடத்துல வந்து சாட்சி சொல்வேன், இப்போ நான் கடன் வாங்கிறதில்ல, கடன் கொடுக்கிற ஜாதியாய். ஹல்லேலூயா. அவர் சொன்ன காரியம் பல லட்சம் ஒரு மாதம் ஓடி இன்ட்ரெஸ்ட்னு பேங்க்குக்கு கட்டணுமா, பேங்குக்கே பல லட்சம் வட்டி மட்டும் கட்டணும், அசல் இல்லை வட்டி மட்டுமே கட்டணும். இந்த மாதிரி நிலைமையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். போய் கொஞ்ச நாளில் பார்த்தா லாக்டவுன் வந்துச்சு. அப்போ பாருங்கள், லாக்டவுனில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இவன் ஆண்டவரை தன்னுடைய தொழிலிலே எடுத்துக்கொண்டு போனான். லாக்டவுனில் தான் இவருக்கு அமோகமான பிஸ்னஸ். எல்லாரும் லாக்டவுனில் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க, இவனுக்கு தாராளமான எக்ஸ்போர்ட், நிறைய வருமானங்களை ஆண்டவர் கொடுத்து லாக்டவுன் தொடங்கி லாக்டவுன் முடிகிறதுக்குள்ள அத்தனை கோடி கடனை கர்த்தர் அடைக்க வைத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்கிறாரு, முன்னால் பேங்குக்கு நான் வட்டி கட்டுவேன், இப்போ கடனெல்லாம் அடைச்சி நான் பேங்கில் டெபாசிட் வச்சுருக்கிறேன், பேங்கு எனக்கு வட்டி கொடுக்குது. நான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். இன்னைக்கு காரியம் மாறுதலா முடியும். நீ ஆண்டவரை உன் வியாபாரத்தில், உன் ஊழியத்தில், உன்னுடைய வேலையில் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு போ. ஆண்டவர் என்ன தலை நிமிர பண்ணுவார். அவர் தலைகுனி வர விட மாட்டார். இதுபோல் எவ்வளவு சாட்சிகளை சொல்ல முடியும். கண்ணு முன்னால் நான் பார்த்துருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோ. அவரை விட்டுறாதீங்க. அவர் புளியங்கொம்பல்ல, அவர் எந்த இதிலும் முறியாத ஒரு கொம்பு. ஹல்லேலூயா. நித்திய பிதா, அவர் நித்திய கன்மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, இவன் பிடிச்சாலும் பிடிச்சான், புளியங்கொம்பை பிடிச்சானோ. புளியங்கொம்பு கூட சில நேரத்தில் ஒரு அளவுக்கு மேலே வெயிட் வந்துச்சுன்னா ஒடிஞ்சு விழுந்துடும். ஆமேன். நம்ம எல்லாம் புளியங்கொம்பை பிடிக்கக்கூடாது. ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, உடும்பு பிடின்னுவாங்க. உடும்பும் ஒரு அளவுக்கு தான் பிடிச்சி நிற்கும், அதுக்கப்புறம் அதுவும் விட்டுரும். ஆமேன். நம்ம யாரை பிடிச்சிக்கணும்? நித்திய கன்மலை ஏசப்பாவை பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பரலோகம் தான் திவாலாகாத பரலோகம். ஆமென்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இழப்பின் மத்தியிலே, உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, நஷ்டத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, பஞ்சத்தின் மத்தியிலே ஆண்டவர் அந்த பஞ்சம் என்கிற நுகத்தை எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தின் நுகத்தை உங்களுக்கு தருவார். சங்கீதம் 107:37 சொல்லுகிறது, வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். கடந்த நாட்களில் நஷ்டமுள்ள பலன் தான் உங்களுக்கு வந்துச்சு. நஷ்டத்தை தான் பலனாய் அறுவடை செய்தீர்கள். இனி நஷ்டத்தின் காலங்களுக்கு முடிவு வருகிறது. கர்த்தர் நல்ல வரத்துள்ள பலனை தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை வேலைக்காக நீ பணம் கொடுத்து இன்னைக்கு ஏமாந்து நிற்கலாம். ஆண்டவர் பணத்தையும் திருப்பி தந்து இலவசமாக வேலையும் கொடுப்பார். வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கலாம். விசாவும் இல்லை, பணமும் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஏமாற்றிட்டு போனவனே இன்றைக்கி நைட்டு நான் தூங்க விட மாட்டேன். அவன் கொண்டு வந்து பணத்தையும் கொடுப்பான். ஆண்டவர் இலவசமாக விசா கொடுத்து உன்னை கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா. வெளி தேசத்துக்கு படிக்க போன பிள்ளை படிப்பு முடிச்சிட்டு இருக்கிறான், இன்னும் வேலை கிடைக்கல, இத்தனை லட்சம் செலவு பண்ணி அனுப்பினேன். கவலைப்படாத, பிள்ளை இருக்கிற இடத்துல இன்னைக்கு பிள்ளைக்காக ஆண்டவர் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு தேவை அறிந்து அவர்கள் இருக்கிற இடத்திலே நீரூற்றுகளை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அவருடைய கண்களை துறப்பாரு, துறவு தெரியும், நீரூற்று தெரியும், வேலை கிடைக்கும், லைஃப் செட்டில் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் கடன் கொடுத்தவங்க உங்களை மிரட்டுனாங்களோ, இன்னைக்கு ராத்திரி அவர்களை ஆண்டவர் ஆஃப் பண்ணுவேன்னு சொல்கிறார். என் பிள்ளைய போய் மிரட்டுற வேலை வச்சுக்காத. என் பிள்ளை கையில் கிடைச்சவொன்னே உனக்கு கொடுத்துருவான். பிள்ளைய ஃப்ரீயாக வேலை செய்ய விடு, பிள்ளைய ஃப்ரீயாக ஊழியம் செய்ய விடு, பிள்ளைய ஃப்ரீயாக தொழில் பண்ண விடு, தருவா, நான் உனக்கு கேரண்டி. ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் அவங்கள ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை, உன்னை ஆசீர்வதித்து அது கொடுக்கறதுக்கும் வழியை திறப்பார். ஹல்லேலூயா. மிரட்டினவன் எல்லாம் இனி உன்னிடத்தில் வந்து பணிந்து நிற்கும்படி கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. யாரோ ஒருவனை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம். பயப்படாத. ஆண்டவருக்கு மீறி ஒன்றும் ஒருத்தனும் பண்ண முடியாது, தொட முடியாது. நீ யூதராஜ சிங்கத்துடைய பிள்ளை, நீ தப்பே கூட பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு நீ தப்பில் இருந்த ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு வந்திருக்கிறேன். அதனால் அவரை உனக்கு போஷிக்க, உன்னை காக்க, உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானத்தில் பஞ்சமாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் பஞ்சமாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சம்பூர்ண ஞானத்தையும் அறிவையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை சாதனையாளர்களாக உருவாக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே தேவ அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்களுடைய குமாரத்திகள் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவார்கள். உங்களுடைய குமாரத்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளால உட்கார்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மகிமைப்படுத்துறாங்க. இனி உலகமெங்கும் சென்று உங்க பிள்ளைங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி
மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒருவேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.